ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி காலேஜ்க்கு அப்பா கூட போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ காலேஜ் வாசல்லே நின்றுட்டு இருக்கிறத இவ பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் அப்பாவை இறக்கி விட சொல்லிட்டு காலேஜ்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப ஃப்ரெண்டுக்காரியை கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கா, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்க, அப்புறம் நேற்று போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க அப்படின்னா நீ உன் வீட்டுக்கு போகவே இல்லையா, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனும் கேட்க மாட்டான். நான் இங்கேருந்து கிளம்பி போனோம் அப்படின்னா நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகு, அப்போ தான் நான் இங்கேருந்து கிளம்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இதுக்காக உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், உன்னை பற்றி எனக்கு என்னடா தெரியும் நான் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டால், முன்ன பின்ன பழகுனா தானே ஃப்ரெண்ட் ஆக முடியும், எனக்கு புரியுது, வேணும்னா வா, என் பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே போய் நம்ம 2 பேரும் காஃபி குடிச்சிட்டே பேசலாம், அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், ஏன்னா சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவளுக்கும் வேறு வழி தெரியலை, இங்கேருந்து அவனை துரத்தி விடணும் அப்படின்னா அவன் கூட போய் தான் ஆகணும். ஸோ அதனால் கூடவே போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவோ காலையில் சாப்பிட்றதுக்காக பையனை கூப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பையன் நேற்று நைட்லேருந்து வீட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி என் பையன் அங்கே தான் வந்தானா, உன் கூட தான் இருக்கானா அப்படின்னு கேட்டால், இல்லையா ஆண்டி, நான் அவனை பார்த்தே 2-3 நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்தானா அப்படின்னு கேட்டால் அவன் ஆஃபீஸ்க்கும் வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு போல். அப்படின்னா அவன் எங்கே போனா, ஒருவேளை என் பையன் எங்கேயாவது காணாமல் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயப்படுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் எங்கே இருக்காங்கிறத நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்டுக்காரியோட அப்பா, அவர் ஏதோ ஒரு பெரிய பதவியில் இருக்கார் போல். அது மட்டும் இல்லாமல் இவரும் அவரும் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவர்கிட்ட இந்த மாதிரி பையனை பற்றின விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நேற்று நைட்லேருந்தே என் பையன் வீட்டுக்கு வரல, அவன் எங்கே போனான்னு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் போலீஸை விட்டு தேட சொல்லியிருப்பார் போல். அதுவும் தனிப்பட அமைச்செல்லாம் தேட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஹீரோ வீட்டு வாசலில், அதாவது நம்ம ஹீரோனோட வீட்டு வாசலில் நின்னதாகவும் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பேசினதாகவும் யாரோ பக்கத்தில் விசாரிக்கும் போது சொல்லியிருப்பாங்க போல். அதை வச்சு இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பொண்ணு அந்த பையனை கிட்னாப் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் இவங்க 2 பேரும் காஃபி ஷாப்புக்கு வந்தாச்சு. அங்கே காஃபியை வாங்கி கொடுத்தா அவள் குடிக்க மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட என்ன கண்டிஷன் போட்டு கூப்பிட்டு வந்தேன், காஃபி குடி, பேசு, பழகு, அப்புறம் இங்கேருந்து கிளம்பி தாராளமாக போய் உன்னை யார் வேணான்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் காஃபியை வாங்கி குடிச்சுக்கிட்டு காஃபி ஃபுல்லாக குடிச்சாச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் பேக்கை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். நான் உங்ககிட்ட என்னோட ஃப்ரெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அதுக்கு நீ பதில் சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்பன்னு பார்த்து ஃபோன் கால் வருது. யார், நம்ம ஹீரோயினிக்கு. அந்த பக்கம் பேசுனது யார் அப்படிங்கிற விஷயம் தெரியல. இவ உடனே நம்ம ஹீரோவை பார்த்து கோவமாக முறைக்கிறா. அடுத்த நிமிஷமே பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் அப்பாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி ஹீரோவை கிட்னாப் பண்ணியிருப்பா போல அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் விசாரிக்கிறதுக்காக அப்பாவே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டால் அவரும் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே வந்துட்டாங்க. அவனை பார்த்தோன்னே போலீஸ், நீ வந்துட்டியாப்பா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, அந்த பொண்ணு என்ன ஒன்று கிட்னாப் பண்ணிட்டு போனாலா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என்ன நீங்கள் படிக்க வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவகிட்ட பேசுறதுக்காக நான் தான் நேற்று நைட்டு அவளோட வீட்டுக்கு போனேன், நீங்கள் எப்படி அவளோட அப்பாவை சந்தேகத்தின் பேரில் அழைச்சிட்டு வந்து இப்படி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், போலீஸும் உங்கள் அப்பா தான் பையனை தேடி கண்டுபிடிக்க சொன்னார், நாங்கள் எங்கள் டியூட்டியை தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் எங்களை விசாரிச்சாச்சா, நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்டால் கிளம்ப சொல்லிடுறாங்க போல். அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி அப்படி போகும்போது அவனை பார்த்து கோமா ஒரு லுக்கு விட்டுட்டு தான் போயிட்டுருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா வர சொல்லியிருப்பாங்க போல். அவங்கக்கிட்டமே இந்த மாதிரி உங்கள் பையன் காணாமலாம் போகலை, அவனாக தான் விருப்பப்பட்டு அந்த பொண்ணு பின்னாடி போயிருக்கான், அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவன் தான் போய் உட்காந்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதும் அவர் டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் வீட்டுக்கு பையனை பிடிச்சி கண்ணாபண்ணான்னு திட்டிகிட்டு இருக்காரு. உன்னை காணன்னு சொல்லிட்டு நாங்கள் கவலைப்பட்டா நீ படிக்க அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கியா, யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, தெரிஞ்ச பொண்ணாவே இருக்கட்டும், அந்த பொண்ணுக்காக நீ வீட்டுக்கு வராமல் ஆஃபீஸ்க்கு வராமல் இப்படியே சுற்றிக்கிட்டு உன்னோட லைஃப் எதுக்காக ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் ஒரு சாதாரண பொண்ணுக்காகவா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. அவள் ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுறான். ஆமாம், அவள் ஒன்றும் சாதாரணமான பொண்ணு கிடையாது, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக தான் நான் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் நீங்கள் அவளை பற்றி எதுவும் இந்த வீட்டில் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்புறம் பொண்ணை அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருமா, அந்த பையன் உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னா நீ எதுக்காக கிளம்பி போகிற? அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் என்ன ஏதுன்னு பார்த்துருப்பேன்ல. இதுக்கப்புறம் அந்த பையன் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தான் அப்படின்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு. அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப பெரிய இடமா, நாளை பின்ன ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக இருந்துக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவளும் சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் மறுநாள் ஆகிடுது. நம்ம ஹீரோயினோட அக்கா கறியை பொண்ணு பார்க்க வராங்க போல். அதனால் ஆஃப் டே லீவ் போட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலேஜ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் நேராக காலேஜ்க்கு போகிறா. அங்கேருந்து ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போயிருக்கா. இவ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, அதனால் ட்ரைனிங்காக போயிருக்காளோ என்னமோ தெரியல. அங்கே போனால் பாக்கி பேர் யாரையுமே காணோம், ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க. எங்கே போனாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வாசலில் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதை போய் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் யார் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் பாட்டி கூட சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்ருக்கான். அதாவது பாட்டி அடிக்கடி இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க போல். அதை இவளும் பார்த்துட்டு லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்டுக்காமல் போயிடுறா. இவன் அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுவிட்டு நம்ம ஹீரோயினோட காலேஜ் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். பார்த்தா அங்கே ஃப்ரெண்டுக்காரி இவனை பார்த்துவிட்டு ஒளிஞ்சு போயிட்டுருக்கா. அதை அவன் பார்த்துவிட்டு வந்து கேட்டுட்ருக்கான், அவனோட ஃப்ரெண்டு எங்கே அப்படின்னு. அவள் வீட்டுக்கு போயிட்டா மதியானமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனது மதியானமே போயிட்டாளா, ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி அவள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதனால தான் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ அரையும் குறையுமா அவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு போயிடுறா. இவனும் முழிச்சிட்டு இருக்கான், எனது நம்மளால பொண்ணு பார்க்க வராங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டுக்காரி இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறான் நம்ம ஹீரோயினிக்கிட்ட, இந்த மாதிரி அந்த பையன் உன்னை தேடி வந்தான், நான் நீ வீட்டுக்கு போயிட்டேன், உன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி, அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயப்படுறா. அவன் ஏண்டி ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறான், என்ன தான் பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்புறம் அக்காக்காரிக்கிட்டேயுமே சொல்லி புலம்பிட்டு இருக்கா, அவனுக்கு என்னதாக்கா பிரச்சனை, எதுக்காக என்ன இப்படி துரத்தி வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கும் மேக்கப்லாம் போட்டு விட்டு அங்கே போய் ஹாலில் உட்கார வச்சாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளையும் வந்து டாக்டர் தான் போல். ஸோ அதனால் ஒருத்தர் ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேச விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் என்ன, உங்கள் ஹாபிஸ் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைகை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கலந்து பேசிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தங்கச்சி கறி அவளை போட்டு கலாச்சிட்டு இருக்கா. எனக்கா பேசுனீங்க, மாமா உங்களுக்கு பிடிச்சி போச்சா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அந்த பையனை உனக்கு பிடிச்சி போச்சாமா, கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டா அவள் வெக்கப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்களோட சம்மதத்தை விடு, கட்டிக்க போகிறவ நீ தானே, அதனால் நீ சொல்லு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவளும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையாட்டிடுறா. ஸோ அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயினி அவளை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பொண்ணு யாரை பார்க்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இவன் பாட்டுக்கே மாப்பிள்ளை டாக்டருங்கிற விஷயம்லாம் விசாரித்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வந்துட்டான். அங்கே போய் அவனை முறைச்சபடி உட்காந்துருக்கான். இவனும் கேஷுவலாக அவங்களுக்கு என்ன பண்ணுது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நீ தாண்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தல்ல, அவள் என்னோட ஆள், நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு, அப்படி இருக்கும்போது நீ எப்படி போய் பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவகிட்ட நான் பேசும்போது இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அட ஃபேமிலி ப்ரெஷர்ப்பா, ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அவள் என்ன பண்ணுவா, அதனால தான் உன்னை பார்க்கும்போது அவள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா. மற்றபடி அவள் என்ன உயிருக்குயிராக காதலிக்கிறா, நானும் தான் காதலிக்கிறேன். அப்படி இருக்கும் போது நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் என்னுடையவளாக தான் இருப்பா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அவள் என் கூட தொடர்பில் தான் இருப்பா. இது எல்லாத்துக்கும் ஓகேனா நீ அவளை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் அவளை நீ என்கிட்ட பிரிக்க மட்டும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறான். ஸோ இவனுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டில் அம்மாவும் பையனோட வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பார்த்துட்டு போனீங்களே பொண்ணை, பிடிச்சி போச்சா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களோ என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் தெரில. உடனே அவங்களோட முகம் வாடி போயிடுது. அது புரியாமல் நம்ம ஹீரோயின் என்னம்மா சொன்னாங்க, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவங்க இந்த சம்மந்தத்தை வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம அக்கா கறியோட முகம் அப்படியே வாடி போயிடுது. அப்படியே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் தங்கச்சிக்காரி தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. விடுக்கா, போயிட்டு போகிறான், அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆளா என்ன, உனக்கு நல்ல மாப்பிள்ளை இதை விட சூப்பர் மாப்பிள்ளலாம் கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் அவன் என்கிட்ட பிடிச்ச மாதிரி தானே பேசினான், அப்புறம் எதுக்காக அவன் என்ன வேணான்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கன்ஃபியூஷனில் பேசிகிட்டு இருக்கா. இந்த கன்ஃபியூஷனை இப்போவே போய் நான் தீர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி இவ ஆஃபீஸ்க்கே போயிடுறா, அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் அவங்கிட்ட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, உங்களுக்கு இந்த சம்மந்தம் பிடிக்கல அப்படிங்கும் போது எதுக்காக என் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இங்க பாருமா,
உன் அக்கா ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சி போய் தான் நான் உன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கவே வந்தேன். அதுக்கப்புறமா அவளோட பாய் ஃப்ரெண்டு வந்து என்னை மிரட்டிட்டு போகிறான். இந்த மாதிரி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா சரியாக வராது. கல்யாணத்துக்கு அப்புறமா அவள் என் கூட தான் வாழுவா. இது எல்லாத்துக்கும் ஓகேனா நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஏன் மூஞ்சி முன்னாடியே சொல்லிட்டு போகிறான். அப்படி இருந்தும் நான் சம்மதம் சொல்லணுமா, நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவளுக்கு ஒன்றும் புரியல. என்னது பாய் ஃப்ரெண்டா? இல்லை இல்லை, அப்படிலாம் என் அக்காவுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை, உன்னோட அக்காவோட பாய் ஃப்ரெண்டு தான் இங்கே வந்து மாட்டிட்டு போனா. உன் அக்கா உங்ககிட்ட பாய் ஃப்ரெண்டு இருக்காங்கிற விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ குழப்பத்தில் முழிச்சிட்டு இருக்கா. அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்டா? அவள் லவ் பண்ணுறா அப்படின்னா அந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆக மொத்தம் நம்ம ஹீரோ பண்ண ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இங்கே பெரிய குழப்பமே வந்துருச்சு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.